நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். KPY பாலாவின் கெண்டைக்கால் மயிருக்கு சமமாவா இந்த விஜய்? சமமாவா? அவர்லாம் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். அவர் பேசுறதுதான் இன்னும் மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் இது மாதிரி வந்து நின்று பார்த்து எடுத்து அப்ப எந்த தைரியத்தில் தொடர்ச்சியாக வந்து வருஷம் நம்மகிட்ட ஒரு கிறுக்க வந்து சிக்கன் வாங்குற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவனாவது ஒருத்தர் வந்துடும். நான் என்ன சொல்றேன், சீமான ஒரு சைக்கோ பையன், அவன் பேச்சை நாங்கள் எதுவுமே எடுக்க மாட்டோம். சரியா? அவன் வந்து பைத்தியக்கார மாதிரி சூரியனை பார்த்து திடீர்னு பார்த்தா முயல் குஞ்சு திம்பேம்மா, ஆம்பே கும்பிச்சு திம்பேம்மா, என்ன அவர் ஆமை எல்லாத்தையும் திம்பாரு. செத்து போனவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்துட்டு அவங்க கூட 40 வருஷம் வாழ்ந்தேம்மா. அவனெல்லாம் ஒரு லிஸ்ட்லேயே இருக்காங்க தயவு செய்து. தலைவா என்றே தவறு என்றான். உனக்கும் எனக்கும் உலகம் பரவிய தமிழர் தமக்கும் ஒற்றை தலைவன் மேதகு என்றான். சார் நாங்கள் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டோம். அவன் சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு அவன் கத்திக்கிட்டே கிளம்பான். அவனால் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இதுதான் வேலை அவனுக்கு. சரியா? சும்மா கத்திக்கிட்டு தம்பிம்மா திடீர்னு பார்த்தா அப்படியே மாறிடுவான். அதான் சைக்கோ தான் அப்படி மாறும், பச்சவந்தி தான் அப்படி மாறும். என் தம்பி மாறின்னா திரும்பி பார்த்தா விஜயை வந்து அணில் குஞ்சுங்கிறான், என்னமோ சொல்கிறான், வாய்க்கு வந்தெல்லாம் சொல்கிறான். டிவிக்கேங்கிறான், டிவிக்கே போகிறாங்கங்கிறான். தளபதின்னு சொல்லாதீங்க, தளபதின்னு கேட்குறான். காக்கை குருவி காடு என்றால் இரவு மொழியும் வீடு என்றால் ஈழம் எமது நாடு என்றால் ஈவே ராவை ஓடு என்றான். தலைவன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க, சமரசம் இல்லை சமதான் என்றான். இலக்கில் நின்றான் ஈழம் சென்றான், இனியும் எதற்கு திராவிடம் என்றான். வென்றான் சீமான் வென்றான், கோட்டையில் புலியாய் நின்றான். அவர் பாட்டுல பேசி அவர் தொண்டை தண்ணியை போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்க கால எல்லாம் விழுகாது அவர் பேச்சலாம். அது நோ ஓட்டைய போட தலைவர் கிளம்பிட்டாரு. நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றி இருக்கிறார், மேல் படிப்பிற்காக அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை விட பல கோடி சம்பளம் வாங்குகிற திரு விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு உதவி செய்ததாக சொல்ல முடியுமா? KPY பாலான ஒரு தம்பி, சின்ன தம்பி, அவன் சம்பளமே 5 லட்சம் 10 லட்சம் தான் இருக்கும். அந்த 10 லட்சம் காசை மிச்சம் பண்ணி அந்த பணத்தில் இல்லாதவர்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது என்று அந்த KPY பாலா உதவி செய்கிறான் என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். KPY பாலாவின் கெண்டைக்கால் மயிருக்கு சமமாவா இந்த விஜய்? சமமாவா? அப்ப எந்த தைரியத்தில் தொடர்ச்சியாக வந்து வருஷம் நம்மகிட்ட ஒரு கிறுக்க வந்து சிக்கன் வாங்குற மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவனாவது ஒருத்தர் வந்துடும். 2019 திரும்ப நாங்க சொன்னோம். என்ன சொன்னோம்? கமலஹாசனை நம்பாத, கமலஹாசனுக்கு ஓட்டு போடாத, அவர் மாற்று இல்லை ஏமாற்று, நீ எழுதி வச்சுக்க. என்னைக்கு இருந்தாலும் கமலஹாசனை அறிவாலயத்து கழிவறைகள் பக்கம் அடிக்கடி பார்க்கலாம் என்று நாங்கள் சொன்னோம். நீங்க கேட்கல, ஓட்டு போட்டீங்க. இப்ப என்ன போச்சு? ஜஸ்ட் ஒரே எம்பி. அது போல நடிகர் விஜய் அவர்களை நம்பி வாக்களிக்கின்ற அளவிற்கு அவர் சரியான நபர் இல்லை. எனவே இந்த பிள்ளைகள் நாங்கள் பதிவு செய்கிறோம். சீமானின் தலைமையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்து என்றேன், நான் இஸ்லாமியன் என்றேன். இல்லை நீ என் இனத்தான் என்றான். பள்ளம் என்றேன், நான் பழையன் என்றேன். கள்ளம் இல்லா வெள்ளை சிரிப்புடன் இல்லை தம்பி நீ தமிழன் என்றான். தலைவா என்றேன், தவறு என்றான். உனக்கும் எனக்கும் உலகம் பரவிய தமிழர் தமக்கும் ஒற்றை தலைவன் மேதகு என்றான். காக்கை குருவி காடு என்றால் இரவு மொழியும் வீடு என்றால் ஈழம் எமது நாடு என்றால் ஈவே ராவை ஓடு என்றான். தலைவன் வாழ்க தமிழ்தாய் வாழ்க, சமரசம் இல்லை சமதான் என்றான். இலக்கில் நின்றான் ஈழம் சென்றான், இனியும் எதற்கு திராவிடம் என்றான். வென்றான் சீமான் வென்றான், கோட்டையில் புலியாய் நின்றான். செந்தமிழன் சீமா இருந்தால் நன்றி வணக்கம். நாடு முழுக்க அவர் தான் இருக்கணும். நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். அவர்லாம் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். அவர் பேசுறதுதான் இன்னும் மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் இது மாதிரி வந்து நின்று பார்த்து எடுத்து அவர் பாட்டுல பேசி அவர் தொண்டை தண்ணியை போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்க கால எல்லாம் விழுகாது அவர் பேச்சலாம். அது நோ வாய்ப்பு இல்ல ராஜான்ற மாதிரி. அது இன்னொரு நூற்றாண்டா இருந்தாலும் வாய்ப்பு இல்ல. அது வேஸ்ட். எங்களோட தசத்திற்குலான்னு பாக்குற கனவு, எங்களோட கனவு என்னன்னா விஜய் செவிக்க போறான்ற கனவு தான். அதுக்காக தான் நாங்க வண்டி ஓட்டுற பழப்பெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கோமே. இன்னைக்கு வந்து என்னோட வண்டி விடுமுறை, நான் ஓட்டுற வண்டி வந்து விடுமுறை விட்டுருக்கேன். நான் விடுமுறை விட்டுருக்கேன், ரோட்ல ஓட்டக்கூடாதுன்னு. இந்த ரோடு டிராபிக் ஆகக்கூடாதுன்னு இன்னைக்கு நான் விடுமுறை விட்டுட்டேன். என் வண்டிக்கு நான் தோஸ்து வண்டி வச்சிருக்கேன், அது லீவ் விட்டுட்டேன். இன்னைக்கு யாரு கூப்பிட்டாலும் லோடு போற ஐடியா கிடையாது.
அதான் உண்மை. இந்த விஜய் கட்சி துண்டு மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு லோடு ஓட்டல. ஃபஸ்ட்டு மாநாடு 2வது மாநாடுலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்கறது பயம் இல்லை, இன்னும் பயங்கரமாக தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து கேஎன்ஏர் கோட்டைன்னு சொன்னாங்க. கேஎன்ஏர் கோட்டையில் ஓட்டையை போட தலைவர் கிளம்பிட்டாரு. சரியா, அதனால தான் திருச்சியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அரசியல் பிரச்சாரம் திருச்சியில் வச்சுருக்காரு. நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது கேஎன்ஏர் எடுத்து அப்படி இப்படி இல்லை சார். இப்போ நீங்கள் வந்த கும்பலை வச்சே சொல்லலாம் சார். நைட்டு 12 மணிலேருந்து இன்னும் நிற்கிறாங்க சார். இப்போ தான் தலைவர் ஜமால் முஹம்மது காலேஜ் வந்திருக்காரு. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே மக்கள் வெள்ளத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இது வந்து காசு கொடுத்த கூட்டமே இல்லை. வெயிலையும் பொறுப்பாக எவ்வளோ கை குழந்தையோட ஆண்களோட பெண்கள் கும்பலை பாருங்கள் சார். எந்த ஒரு அரசியல்வாதிக்கு இப்படி இருப்பாங்க சார். தலைவரோட இதை பற்றி தான் அவ்வளோ பேர் இருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன், சீமான ஒரு சைக்கோ பைய. அவன் பேச்சை நாங்கள் எதுவுமே எடுக்க மாட்டோம். சரியா, அவன் வந்து பைத்தியக்கார மாதிரி சூரியனை பார்த்து திடீர்னு பார்த்தா முயல் குஞ்சு திம்பேம்மா, ஆம்பே கும்பிச்சு திம்பேம்மா, என்ன அவர் ஆமை எல்லாத்தையும் திம்பார். செத்து போனவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க கூட 40 வருஷம் வாழ்ந்தேம்மா. அவனெல்லாம் ஒரு லிஸ்ட்லேயே இருக்காங்க தயவுசெய்து. இப்போ தலைவர் சொன்ன மாதிரி டிவிகே டிஎம்கே 2 பேருக்கு தான் போட்டி. எடப்பாடிலாம் அவ்வளோதான், அவனை வீட்டுக்கு அனுப்பியாச்சு. சரியா, இந்த 2 பேர்த்துல இப்போ இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம் மக்கள் ஆதரவு எப்படி என்னன்ட்டு. ஏகப்பட்ட தடை பண்ணாங்க. வர்ற வழியெல்லாம் நோண்டி போட்டாங்க. ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னாங்க. 5 கார் தான் வரணுன்னாங்க. தலைவர் சட்டத்தை மதித்து காருக்குள்ளே தான் உட்காந்து வராரு. இன்னும் மேலே கூட ஏறி வரல. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து இது முடிய ஜமால் முஹம்மது காலேஜ் வரதுக்கு 5 மணி நேரம் இருக்குது. இங்கே வந்து 10:30 மணிக்கு பேட்டினாங்க. இன்னும் இங்கே வந்து முடியும். இங்கே வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் கட்டாயம். நாங்கள் இவ்வளோ கூட இருந்து தான் வந்தோம். சரி, இப்போ இங்கே எப்படி இருக்குது நிலமைன்னு வர்ற வழி ஃபுல்லாக இங்கேருந்து பாருங்கள். இங்கேருந்து பாலக்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் கல்லுக்குழி டோல்கேட்டு சார். அதான் சார் சொல்கிறேன், அவர் வந்து அரசியல் இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு. இவங்க தடப்போட நினச்சிக்கிறாங்க. சாதாரண குக்குரத்துக்கு கூட கிராமத்துக்கு கூட தெரியுது விஜய்க்கு தடைன்னு. மேலும் தலைவர் வளர்ந்துட்டு தான் இருக்கும், கீழே போல. மக்கள் செல்வாக்கு அவ்வளோ இருக்குது சார் அவருக்கு. அதனால் 2026 மட்டும் இல்லை, நம்ம கண்டினியூ முதல்வர் அவர் தான். வேறு எவனும் ஒரு பயிலும் வர முடியாது திருச்சி சார். நாங்கள் தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டோம், அவன் சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு அவன் கத்திக்கிட்டே கிளம்புவான். அவனால் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இதுதான் வேலை அவனுக்கு. சரியா, சும்மா கத்திக்கிட்டு தம்பிம்மா திடீர்னு பார்த்தா அப்படியே மாறிடுவான். அதான் சைக்கோ தான் அப்படி மாறும், பச்சவந்தி தான் அப்படி மாறும். என் தம்பி மாறின்னா திரும்பி பார்த்தா விஜயை வந்து அணில் குஞ்சுங்கிறான், என்னமோ சொல்கிறான், வாய்க்கு வந்தெல்லாம் சொல்கிறான். டிவிக்கே போகிறாங்கங்கிறான். தளபதின்னு சொல்லாதீங்க, தளபதின்னு கேட்குறான். நான் தான் சீமானை சொல்லிட்டோம், சீமானை வந்து நீங்கள் சீமானு கத்தாங்கடா அப்படின்ட்டோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? வாங்க தலைவர் இங்கே பாருங்க, இதில் போஸ்டர் காமிங்க. பாருங்க, எம்ஜிஆர், அண்ணா, விஜய். ஓகே, எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க பாருங்க சார். காஞ்சிபுரத்துலேருந்து நைட்டே வந்து உட்காந்துருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்து உட்காந்துங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. திருக்கோயிலேருந்து வந்திருக்காரு தலைவர். காலையில் இவரெல்லாம் நேற்று 3 மணிக்கு பார்த்தேன், விடிய காலையில். நைட்டு ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் பேக் சார். இன்னும் ஒரு 350 ஃப்ளெக்ஸு கெட்டாமல் வச்சுருக்கோம். ஆமாம், தலைவர் வந்து நெருப்பு மாதிரி. இப்போ தலைவர் இப்படி கண்ணை காமிச்சான்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் சம்பவம் உறுதி. அவ்வளோதான், போதுமா? கேஎன்ஏர் கோட்டைன்னானுங்க. வாரண்டா உன் கோட்டைக்கு வந்து ஓட்ட போறாரு. ஓட்டையானு நம்ம பயம் இல்லை அவரை பார்த்து. பயங்கரம், நம்ம வேற லெவலில் இருக்கும். தளபதி ஓட்டு போகிறது ஏதோ வானத்துலேருந்து குச்சி வர போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஆளுக்கு வந்து ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் இருந்தவங்க தான் வந்து இப்போ ஓட்டு போட போகிறாங்க. எல்லாரும் அவங்க எல்லாம் மாறி வந்து தளபதிக்கு ஆதரவாக இருப்பாங்க. தளபதி வந்து மக்களுக்கு உண்மையாக இருப்பார். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இத்தனை கூட்டமும் அவர் சம்பாரிச்ச சொத்தே தான் சார். அவங்க வந்து இப்போ கூட்டு வரணும்னா இந்த கும்பல் வந்து நேற்று நைட்டு 11:30-12 மணிலேருந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரியும் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இப்போ காலையில் 5 மணிக்கெலாம் அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இன்னும் அந்த வெயிலே யாருமே போல. கை குழந்தையோட லேடிஸு, காலேஜ் பொண்ணுங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவரோட முகத்துக்காக தான். இதே கும்பலை டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ பிஜேபியோ சீமான கூட்டம்னா 300 கோட்டர் கோழி பிரியாணி கூட்டு வரணும். அவனுக்கு அப்படியே சும்மா கொடியை காமிச்சிட்டு அப்படியே அங்கே போயிடுவாங்க சரக்கு அடிக்க. ஒரு ஆள்னால யாராவது சரக்கு அடிச்சு படுத்துக்காங்களா பாருங்கள் சார். இதுதான் நாங்கள் டிவிக்கு. ஓகே, தலைவர் ஜெயிக்கிறாரு, வெற்றி உறுதி.